ராமநாதபுரம் மாவட்டம் இருமேனி இருமேனிங்கிற ஊரில் இமாமா சேர்ந்தேன். இருமேனியில் வந்து கம்பம் பீர் முகமது இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்க வந்து மலேசியாவுக்கு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் துளிர்விட்ட நேரத்தில் அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அப்துல் மாசத்து கம்பம் பீர் முகமது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பழக்கம் தான். அப்துல் மாசத்து தான் என்னை வந்து இருமேனிக்கு அனுப்பி விட்டான். அங்கே ஒரு 2 வருஷம் இமாமா இருந்தேன். 91 92 92 கம்ப்ளீட்டாக இருந்து 93 தொடக்கத்தில் அநேகமாக ஏப்ரல் மே அந்த மாதிரி காலகட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கல்வி ஆண்டு. அப்புறம் அப்துல் மாசத்து 2-3 தடவை இருமேனிக்கு வரும்போது நல்லா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். காலையில் 10 மணி 11 மணி அந்த மாதிரி தூங்கி, என்ன எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரிசுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ரியாலிட்டி சேனலில் தரிசுக்கு சேர்த்து விட்டாங்க. அவன் வந்து உன்னை முதல்ல சேர்த்துருப்பேன், உன் கூட ஓதனவன்லாம் 6வது முறை 5வது முறை இருந்திருப்பான், வாடா போடான்னு பேசியிருப்பான், உனக்கு அது மரியாதையாக இருக்காது, அதனால் ஒரு 2 வருஷம் போட்டுன்னு உட்கார வச்சா நீ பேசாமல் கடந்து தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டாங்க. அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஓதன மரசால உஸ்தாதாக போகிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே. அங்கே போகும்போது அவங்க என்னென்னா அப்போ தான் டிஜே மசரத்து என்னை பார்க்குறாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து பார்க்கும்போது இப்போ அந்த இடமே ஞாபகம் இருக்குது எனக்கு. ஹவுதில் நான் காலை கழுவிட்டு இருக்கேன், அசரத்து உள்ளே போகிறாங்க. அந்த இடத்த கூட நான் அன்றைக்கி 2-3 மௌலவிகள்கிட்ட காட்டினேன். இந்த இடத்துல வச்சு தான் டிஜே மசரத்துக்கு எனக்கு ஒரு கன்வர்சேஷன் நடந்ததுட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தப்பு பண்ணிட்டீங்க, தரிசுக்கு வந்திருக்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக போய் விசா வச்சேன், தரிசுக்கு வந்துட்டேங்கிறத அசரத்து ரொம்ப பாசமாக விரும்புவாங்கண்டு. வந்திருக்கக்கூடாது, அத்தனை மாதத்து அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பார், நீங்கள் எதுக்கு வந்தீங்க. அசரத்துக்கு என்னென்னா இமாமத்து அப்படின்றது வந்து நிறைய மக்கள் தொடர்புகள் கிடைக்கும். மக்களோட டைரக்ட் உரையாடல் என்பது இமாமத்தில் தான் இருக்கும். தரிசு என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டம் தானே அப்படின்றது அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 10-20 வருஷம் திரும்ப நாங்கள் மெட்ராஸுக்கு வந்த உடனே தான் அசரத்து திரும்ப அதை ஞாபகப்படுத்தினாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, எதுக்கு நீங்கள் வந்து தர்சில் 10 ஆண்டுகள் இருந்தீங்க. ஆமாம், 9 வருஷம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நேராக இங்கே மந்தவெளி. ஆமாம், அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே இருந்துட்டு அத்திக்கடையில் 1 வருஷம் இருந்தேன். அப்புறம் மேலப்பாளையம் அலியா மர்சால ஒரு 4 வருஷம் இருந்தேன். அப்புறமா காயல் பட்டணத்தில் ஜாவியாவில் ஒரு 3 வருஷம் இது தரிசில் இருந்தேன். அதுக்கப்புறம் 2001 அங்கே வந்தேன். இது 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ் 28 வருஷமாக அப்படியே வந்து